भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார், தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜர் சுவாமியினுடைய நியமனமடியாக எம்ஓபி சாரிட்டீஸ் நிர்வாகிகளாலே அவர்களுடைய சகாயம் கொண்டு நடத்தப்படுகின்ற இந்த உபன்யாச தொடரில் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராய் பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று கொண்டாடப்படுபவரான நம்மாழ்வார் அவர் அருளி செய்திருக்கிற திருவாய்மொழிங்கிற உயர்ந்த திவ்ய பிரபந்தம், அதனுடைய அர்த்த விசேஷங்களை தொடர்ச்சியாக பல சுவாமிகள் மூலமாக நாம் கேட்டு அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் திருவாய்மொழி 7ஆம் பத்து
4ஆம் திருவாய்மொழி ஆழியழங்கிற உயர்ந்த பதிகம். அந்த திருவாய்மொழி இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகின்றது. ஆழ்வாருக்கு பகவானிடத்திலே அளவு கடந்த காதல். அந்த அளவு கடந்த காதலினாலே எம்பெருமானோடே சேர்ந்திருக்க பெறவில்லைன்னு சொன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவராக அவர் ஆகிறார். இதத்தான் பிரியில் தரியாமை அப்படின்னு சொல்லுவார்கள். பிரிந்திருக்கிறார்னு சொன்னால் அவர் வாழகில்லாதவராக ஆகிறார். அந்த நிலைமையிலே அவருடைய பதற்றம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கிற இந்த ஆழியழாங்கிற திருவாய்மொழி, இதற்கு முன் திருவாய்மொழியான வெள்ளைச்சுரி சங்கொடாழியேந்திங்கிற அந்த திருவாய்மொழி, அதிலே ஆழ்வாருடைய பதற்றம்ங்கிறது அளவு கடந்திருந்தது. அதுல என்ன சொல்லுகிறார் அவர்? கரை புரண்ட காதலை உடையவனாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். இத உடையவனாகன்னு சொல்றதை விட பராங்குஷ நாயகிங்கிற அந்த தன்மையை அடைந்திருக்கிற நிலையிலே ஒரு பெண் பிள்ளையாகவே தம்மை கருதி கொண்டு பலவிடங்களில் பாடும் இயல்பினராக ஆழ்வார் இருக்கிறபடியினால் அந்த தலைமகனை பிரிந்து தலைவி படும் பாடு, அந்த பதற்றம், அளவு கடந்த காதல், அந்த காதலுங்கிறது கரைபுரண்டதாக இருக்கிறது. அந்த கரைபுரண்ட காதலை உடையலான நான் நிச்சயமாக அவனை சென்று சேவிப்பேன் என்று சொல்லி அந்த பெருமானை தென்திருப்பேரையில் சென்று சேர்வேன் அத்தனை. தென்திருப்பேரைங்கிற உயர்ந்த திவ்யதேசம், மகர நெடுங்குழைக்காக அங்கே சிவசாதிக்கிறாரே, அந்த திவ்யதேசத்துக்கு போவேன்னு ஆழ்வார் சொல்லுகிறார். தோழிமார் தாய்மார் முதலானவர்கள் இந்த மாதிரி அவன்தான் வந்து நம்மை ரட்சிக்க வேண்டும், நமக்கு முகம் காட்ட வேண்டுமே தவிர நாம் அவனை தேடி செல்லுகை அப்படிங்கிறது ஸ்வரூப ஹானி ஆயித்தே, நம்முடைய ஆன்மாவினுடைய தன்மைக்கு சேராதது அப்படின்னு பலவாறாக சொல்லி அவர்கள் தடுத்த போதிலும் கூட கேட்க மாட்டாதவராய் ஒரு பதற்றத்தோடேயே இருந்தார் ஆழ்வார். தென்திருப்பேரையில் சேர்வன் நானே என்னும் சேர்வன் சென்னே என்னும் திண்ணமாக ஆழ்வார் சொல்லிவிட்டு புறப்பட்டு செல்ல பார்த்தார். ஆனா அவருடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னால், பாலாடி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலுங்கிற அந்த நிலைமை இருக்கிறதே, அந்த நிலைமையிலே அவர் நின்னிருந்தார். ஆகையாலே புறப்பட்டு போவதற்கு சக்தி உடையவராக அவர் இருந்தார் அல்ல. வாய் கொண்டு பெருமான பாடுறது பேசுறது அது கூட முடியாத அளவிற்கு அவர் பலமழிந்து கிடந்தார்னு சொல்ல வேண்டும். பலமில்லாதவராக இருந்தார். அதனாலே அவருக்கு பலத்தை பிரதானம் பண்ணணும்னு பகவான் பார்த்தான், எண்ணினான். அவருக்கு பலம் எப்போது ஏற்படும் அப்படின்னால், தன்னுடைய பலத்தை கொண்டு தான் சாதித்திருக்கிற விஷயங்களை அவருக்கு காட்டினால், அதாவது எம்பெருமான் பற்பல லீலைகளை செய்திருக்கிறான். அந்த லீலைகளை அவலீலையாக அவன் செய்திருக்கிறான். அவன் பலிஷ்டன், சர்வசக்தி யுக்தன், அவனிடத்துல ரொம்ப ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல்களின் துணை கொண்டு, அந்த ஆற்றல்களினாலே பல காரியங்களை பெருமான் சாதித்திருக்கிறான் அல்லவா. அதனால அவர் பலசாலி, பகவான் பலசாலி, இவர் பலமிழந்து காணப்படுகிறார். இவருக்கு பலத்தை கொடுக்கணும்னு சொன்னால், பலத்தை கொண்டு தான் சாதித்த காரியங்களை சொன்னால் காட்டினால் இவர் பலம் பெறுவர் என்று எண்ணினான் பெருமான். அதனாலே தன்னுடைய வெற்றி பரம்பரைகள், பல காரியங்களை சாதித்து வெற்றி பெற்றிருக்கிறார் இல்லையா, அவற்றை காட்டிக் கொடுப்போம், அவற்றை கண்டு இவர் பலம் பெற்றவராக இவர் தரித்திருப்பர் அப்படின்னு பெருமான் கருதி, தான் உலகளந்தது, கடல் கடைந்தது, நிலம் இடந்தது, வராக ரூபியாக தோன்றி
நிலத்தை இடந்ததென்ன, கூர்மாவதாரம் பண்ணி கடலை கடைந்ததென்ன, திருவிக்கிரமாவதாரம் பண்ணி திருவுலகு அளந்தருளினதென்ன, பிரளய காலத்திலே இந்த உலகம் உண்டது என்ன, இப்படி பல காரியங்களை அகடித கடனா சாமர்த்தியத்தாலே பகவான் செய்திருக்கிறார். அவற்றை எல்லாம் காட்டி கொடுத்து ஆழ்வார் பார்த்து சொல்றார், இவற்றை அனுசந்தித்து நீர் தரித்திருக்க பாரும், உம்மை காப்பாற்றிக் கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வாரும் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சமகாலத்துல பார்க்கிறா போலே கண்ணெதிரில நேர்ல நடந்தா எப்படி இருக்கும், அத போல அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அவர் கண்டு அனுபவித்து அந்த ஓரொரு சரித்திரத்தையும் இந்த திருவாய்மொழியிலே பேசி அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த இடத்திலே இந்த திருவாய்மொழியின் வாயிலாக மொத்தத்தையும் அவர் பேசுகிறார். எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய அந்த திவ்யமான லீலைகளை எல்லாம் பறக்க அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது இந்த பதிகத்திலே விஷயமாக அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பதிகம். இந்த திருவாய்மொழியை பத்தி என்ன சொல்லுவார்கள்னு சொன்னால், எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கும் எத்தனையோ விதமான இன்னல்களினாலே அவதியுறுகின்ற மாந்தர், பல பேருக்கு பல விதமான கஷ்டங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும்னு ஒருவர் விரும்பினாராகில் இந்த திருவாய்மொழியை அனுசந்திக்க அவர் நிச்சயமாக தம்முடைய கிளேசங்களிலிருந்து விடுபடுவர் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கொள்கை. அதனாலே நம்ம அத்தனை பேருக்கும் ரொம்ப முக்கியமான திருவாய்மொழி என்றே இதனை சொல்ல வேண்டும். முதற் பாசுரம் ரொம்ப அழகா, இதனுடைய இந்த மெட்டு இருக்கு பாருங்க, அது ரொம்ப அழகாக அமைந்திருக்கிற பதிகம் திருவாய்மொழி என்று இதனை சொல்ல வேண்டும். ஆழியழச் சங்கும் வில்லுமெழ திசை வாடியழத் தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. இதுதான் முதற் பாசுரம். முதல்ல பதவுரை என்னன்னு பார்க்கலாம். ஆழியழ, திருவாழியாழ்வான் முன்னே உயர்ந்து தோன்றவும், சங்கும் வில்லுமெழ, பாஞ்சஜன்யமும் சார்ங்கமும் தோன்றவும், தண்டும் வாழுமெழ, கதை வச்சுருக்கார், கதையும் நாந்தகங்கிற வாழ் அதுவும் தோன்றவும், திசை வாழியழ, திசைகள் தோறும் வாழி வாழின்னு மங்களாசாசன கோஷம் அது கிளம்பவும், உயர வளர்ந்தபடியாலே அண்டம் மோழையழ, அண்டகபாலம் பிளந்து ஆவரண ஜலம் குமிழி கிளம்பும்படியாகவும், ரொம்ப உயர்ந்த ஒரு வடிவத்தை பகவான் கொண்டானோ இல்லையோ, திருவிக்கிரமாவதாரம் பண்ணினானோ இல்லையோ, அப்போ எத்தனை வளர்ந்தான் பெருமான் அதை இந்த இடத்துல சொல்றார். முடி பாதமிழ, திருமுடியும் திருவடியும் வளர்ந்த விரைவிலே ஒக்க கிளம்பும்படியாகவும், ஒன்னா சேர்ந்து புறப்படுறா போல திருமுடியும் திருவடியும் ஒக்க கிளம்பும்படியாகவும் சேர்ந்து புறப்பட்டா போலே வளர்ந்த விரைவாலே, அந்த வேகத்தாலே, ஊழியழ, மாவலியால் துன்பப்பட்ட காலம் போய் நல்ல காலம் வந்து தோன்றும்படியாகவும், அப்பன் சர்வேஸ்வரன் உலகம் கொண்ட ஆரே, திருவிக்கிரமனாய் உலகங்களை அளந்து கொண்டபடி என்னே என்று வியக்கிறார். முதலாக, அதாவது இந்த திருவாய்மொழியை அவர் பாடத் தொடங்குகிற போதே திருவிக்கிரமனாக பெருமான் செய்திருக்கிற காரியத்தை ஸ்லாகிக்கிறார், அனுசந்தித்து உகக்கிறார். இந்த உலகத்திலே ஒருவன் தலைவனாக இருக்கிறான்னு சொன்னால், அரசனாக இருக்கிறான்னு சொன்னால், அவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய பரிகரங்கள் முன்னின்று அந்த காரியங்களை செய்து கொடுத்து தலைவனுக்கு வெற்றியை உண்டாக்க பார்ப்பர்கள். இதுதான உலகத்திலே பார்க்கிறோம். சேவகர்களுடைய வேலை என்ன? தலைவனுக்கு பெருமை சேர்ப்பது, தலைவனுடைய காரியங்களை நிர்வகிப்பது, தலைவனுடைய காரியங்களை சாதித்து கொடுப்பது. இதுதான் சேவகர்களுடைய வேலை. அப்படி ஒரு முறை உண்டோ இல்லையோ? இப்ப பகவான் அவர் தான் ராஜாதிராஜனாக இருக்கிறார், அவர் தான் சர்வேஸ்வரேஸ்வரராக இருக்கார். எல்லார காட்டிலும் அவர்தான் பெரியவர். அவருடைய சேவகர்களுக்கும் தங்களுடைய தலைவனுக்கு பெருமைகள் சேர்க்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் இருக்கத்தானே செய்யும், நிச்சயம் இருக்கும். பெருமானுடைய சேவகர்கள் ஆர் அப்படின்னால், திருவாழி திருச்சங்கு முதலான பெருமானுடைய திவ்யமான அந்த பரிகரம் இருக்கிறதே, நித்தியசூரிகள் எல்லாம் இருக்கிறார்களே, அதில் முக்கியமாக திருவாழியாழ்வான், அவரைத்தான் முன்னம் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். ஆயுதங்களின் தலைவனான திருவாழியாழ்வான். பற்பல ஆயுதங்கள் பெருமானிடத்திலே இருந்தாலும் அந்த ஆயுதங்களை நாம் படிக்கும் போது முதலிலே எவரை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம், அனுசந்தித்து மகிழ்கிறோம்? பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை பாருங்க. ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்யம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அப்ப முதல்ல திருவாழியாழ்வான்
இன்னைக்கும் நீங்க கோயிலுக்கெல்லாம் போங்க, பெருமாள் சந்நிதியில இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் சுதர்சன ஆழ்வார் சந்நிதியில தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். எதனால அவரிடத்துல அத்தனை கூட்டம்னா ஆழியழ திருவாய்மொழி தான் காரணம்னு சொல்லணும். ஆழியழ அவளுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஆனா ஆழியழ எந்த கருத்தை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு தொடங்கப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்து பிரசித்தமா இருக்கு உலகத்திலேன்னு சொல்ல வேண்டும். அது என்ன கருத்து அப்படின்னால், பகவானிடத்துல போனோம்னு சொன்னால் காரியம் தாமதமாவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர் ரொம்ப தீர ஆலோசித்து ஆராய்ந்து பார்த்துத்தான் அனுகிரகத்தை செய்வார். ஆனா திருவாழியாழ்வான் அவர் ரொம்ப சீக்கிரத்துல சந்தோஷப்பட்டு விடுவார். பரமசிவனாருக்கு ஆசுதோஷர்னு பேரு. ஏன் அந்த பெயர் கொடுத்திருக்கா அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் அவர் சந்தோஷம் அடைஞ்சு விடுவாராம். இவர் முக்கண்ணன் ஒல்லியும். சுதர்சன ஆழ்வானுக்கும் 3 கண்கள் உண்டு. நிருசிம்மமூர்த்தியும் 3 கண்களோட சேவை சாதிக்கிறார். அதனாலே சுதர்சன ஆழ்வான்னு சொன்னா அவரும் முக்கண்ணனா இருக்கிறதுனாலே அவரும் ரொம்ப சீக்கிரம் சந்தோஷத்தை அடைஞ்சு விடுறாரு போல் இருக்கு. பக்தர்கள் போய் அவரிடத்துல எதை வேண்டினாலும் உடனடியாக கோரிய பலனை தருவதிலே அவர் சமர்த்தனாக இருக்கிறார். அதைத்தான் ஆழ்வார் இந்த இடத்துல சொல்றார். ஒரு தலைவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும்னு சொன்னால் அந்த காரியத்தை தலைக்கட்டி கொடுப்பதற்காக சேவகர்கள் எப்படி பாரித்து கொண்டு புறப்படுவார்களோ அதை போலத்தான் ஆயுதங்களில் தலைவனான திருவாழியாழ்வான் அவன் எங்கனம் வியாபரித்தான்கிறத இந்த ஆழியழங்கிற இந்த சொல்லாலே காட்டுகிறார். பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளினான். சக்கரவர்த்தி திருமகன் ராமன் காட்டுக்கு எழுந்தருளினான். பூர்வஜஸ்யானுயாத்னார்த்தே திருமசீரைர் அலங்கிருதகானுட்டு லக்ஷ்மணன் ராமனுக்கு முன்பாகவே தயாராக இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? ராமன் போபரான்னு தெரிஞ்ச உடனேயே லக்ஷ்மணனுக்கு இன்னும் அவர் கூட்டின்னு போறாரா இல்லையா ஒன்னும் தெரியாது. அவர் என்ன கூட்டின்னு போறது, அவர் வேண்டாம்னாலும் நான் போகத்தான் போகிறேன் என்று தீர்மானித்துக் கொண்டு அவன் தயாராக இருந்தது போலே எம்பெருமானுடைய திருவடி உலகங்களை அளப்பதற்காக நிமிர்வதற்கு முன்பாக, அந்த திருவடி உலகங்களை அளப்பதற்கு நிமிர்வதற்கு முன்னே திருவாழியாழ்வான், அந்த சுதர்சன ஆழ்வான் இருக்காரே, அவர் தான் முன்னே உயர்ந்து தோற்றினான் ஆயித்து. அதுதான் ஆழியழ. அவர் எழுந்துட்டார். பெருமாள் திருவுலக அளக்க வேண்டும்னு எழுவதற்கு முன்பாகவே திருவாழியாழ்வான் தயாராகி விட்டார். கருதுவிடம் பொருது கை நின்ன சக்கரத்தன் என்கிறபடியே எம்பெருமான் நினைப்பிட்ட விடத்திலே சடக்கெனச் சென்று காரியம் தலைக்கட்டி திரும்புமாற்றல் படைத்தவனான திருவாழியாழ்வான். அந்த திருவாழியாழ்வானுக்கு என்ன பெருமைனால், எம்பெருமானுடைய சங்கல்பம். அவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா, இத சம்ஹிதைகள்லாம் எப்படி சொல்றதுன்னால், பகவான் தான் செய்யணும்னு ஆசைப்படுற காரியங்களை செய்து முடிப்பதற்காக அவனே இன்னொரு உருவம் கொண்டனன். அந்த உருவம் யாருன்னா அவர்தான் சுதர்சன ஆழ்வான்கிறார். தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய காரியங்களை தலைக்கட்டி கொள்வதற்காக அவனே கொண்டது ஒரு மற்றொரு உருவென நிற்பவன் திருவாழியாழ்வான். இந்த பெருமை அவனுக்கு உண்டு. அதைத்தான் கை நின்ன சக்கரத்தன், கருதுமிடம் பொருது புனல் கை நின்ன சக்கரத்தன் தான் சொல்லப்படுறது இல்லையோ. அவனுடைய வேலை என்ன அப்படின்னால், எம்பெருமான் ஒரு இடத்த நினைச்சுக்கிறார்னு சொன்னால், ஒரு காரியத்தை நினைக்கிறார்னால் அவ்விடத்திற்கு சென்று அந்த காரியத்தை முடிச்சுட்டு திரும்பும் ஆற்றல் படைத்தவன் திருவாழியாழ்வான். அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கானா, திருவாழியாழ்வான் இந்த மாவலியின் செருக்கை அடக்க தேவரீர் வேணுமோ, மகாபலியினுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு தேவரீர் முதல்ல குள்ளனா போகணுமா, அங்கே போய் மூவடிமன் கேட்க வேண்டுமா, அதற்கப்புறம் திருவிக்கிரமனாக ஓங்கி வளர வேண்டுமா, இத்தனை சிரமங்கள் வேண்டுமோ, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, அடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நொடி பொழுதுல இந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு வந்துடுவேன், மகாபலியினுடைய கர்வத்தை அடக்கிட்டு உம்மிடத்திலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்றா போல இருக்கான் அந்த திருவாழியாழ்வான். 70 என்பது பகவானுக்கு முன்னதாகவே அவன் புறப்பட தயாராக இருப்பதை பார்த்தால் என்ன தோற்றுகிறது ஆழ்வாருக்குன்னால், நீ போனுமா இந்த காரியத்துக்கு, நான் பாத்துக்க மாட்டேனா என்று சுதர்சன ஆழ்வான் கேட்கிறா போலே இருக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கணும், பகவான் எப்போதெல்லாம் அவதாரங்களை செய்கிறாரோ அப்போதெல்லாம் திருவாழியாழ்வானும் அவதரிக்கிறார். வாணி பௌராணிகீயம் பிரதயதி மகிதம் பிரேக்ஷணம் கைடபாரேஹே சக்திரியசேஷு தம்ஷ்ரா நக பரசு முகவியாபினி தத்விபூத்தியாம் என்று சுதர்சன சதகம் பேசும். எப்போதெல்லாம் அவதரிக்கிறாரோ, அவன் ரிசிம்மனாக வந்தான்னு சொன்னால் கைவிரல் நகங்களாக இருந்து இரணியனை முடித்திட்டது நிச்சயமாக சுதர்சன ஆழ்வான் தான். அவர் பரசுராமன்னு சொன்னா கையில பரசுவாக இருந்து காரியம் சாதித்தது சுதர்சன ஆழ்வான் தான். பெருமான் அவர் மகாவராகமாக தோற்றினார்னு சொன்னால்
அவருடைய அந்த ஒற்றை கொம்புள்ள வராகம்னு சொல்லுவார்கள். அந்த ஒற்றை கொம்பு இருக்கிறதே, அந்த ஒற்றை கொம்புனால தானே பூமியை இடந்தெடுத்தார். அந்த ஒற்றை கொம்பாக இருந்து அந்த காரியத்தை சாதித்து கொடுத்தது யாருனால் வேறு யாரும் அல்ல, அவரும் சுதர்சன ஆழ்வான் தான் சொல்லுவார்கள். இப்படி எல்லா அவதாரங்களிலும் திருவவதாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விசேஷமாக சொல்லப்படுகிறது. ராமாவதாரம் பண்ணின காலத்திலே அம்பிலே ஆவேசித்திருந்தான், வராகாவதாரத்திலே கோரப்பல்லிலே ஆவேசித்திருந்தான், நரசிம்மாவதாரத்திலே திருவுகிரியிலே ஆவேசித்திருந்தான், பரசுராமாவதாரத்துல அந்த மழுவுல இருந்தார். இப்படி ஓரோர் அவதாரம் தன்னிலே ஓரோரு வஸ்துவாக இருந்து காரியம் செய்தவன் திருவாழியாழ்வான் அப்படிங்கிறத நினைவிலே கொள்ள வேண்டும். அதனாலதான் எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் திருவாழியாழ்வான் என்கிறது. அவருடைய சங்கல்பம் இதை செய்யணும்னு ஒரு நினைவு இருக்கொல்லையோ, அந்த நினைவு அதை சாதிப்பதற்குண்டான ஆற்றல், அந்த நினைவும் ஆற்றலுமாகவே சேர்ந்து ஒரு உருவம் கொண்டது. அவர்தான் சுதர்சன ஆழ்வான் அப்படிங்கிறத நினைவிலே கொள்ளுங்கள். இந்த இடத்துல பாருங்க, ஆழியழச் சங்கும் வில்லுமழ திசவாழியழத் தண்டும் வாழுமழங்கிறார். திருவாழியாழ்வான் முன்னே உயர்ந்து தோன்றவும் பாஞ்சஜன்யமும் சார்ங்கமும் தோன்றவும். பாஞ்சஜன்யம்னு சொன்னா அவர் என்ன சக்தி இல்லாதவர்னு அர்த்தமா? பல பேர் நினைச்சிட்டு இருப்பா பாஞ்சஜன்ய ஆழ்வான் கொஞ்சம் அவருக்கு சோம்பல் அதிகம் போல் இருக்கு. ஏன்னா உண்பது சொல்லில் உலகளந்தான் வாய் அமுதம் கண்பட கொள்ளல் கடல் மன்னன் கைத்தலத்தை நுட்டு. அவர் என்ன பண்ணுவார்? பெருமானுடைய வாய் அமுதத்தை பருகுவார், சாப்பிடுவார். சாப்பிட்டு தூங்கணும்னா அதுக்குன்னு எங்கேயாவது போய் அவர் படுக்க விரித்து தூங்கணும்னு அர்த்தமா? அந்த கஷ்டமெல்லாம் கிடையாது. எம்பெருமானுடைய அங்கைத்தலத்திடை அவன் துயில் கொள்ளுகிறான், ஆனா ரெஸ்ட் எடுத்துக்கிறார், ஓய்வு எடுத்துக்கிறார். இப்ப பகவானுக்கு ஒன்றும் உபயோகப்பட மாட்டாரான்னு கேட்டா, என்ன சுவாமி இது சாப்பிடுவார் தூங்குவார் அப்படின்னா நம்மள போல் இருக்கு, அதனால பகவானுக்கு ஒன்றும் பெருத்த ஒரு ஒத்தாசை இருக்கா போல தெரியலையே என்னால் அப்படிலாம் நினைக்காதீங்க. சுதர்சன ஆழ்வான் சென்று சாதிக்கிற காரியத்தை இருந்த இடத்திலே இருந்தே சாதிக்க வல்ல சாமர்த்தியம் அது பாஞ்சஜன்ய ஆழ்வானுக்கு உண்டு. மகாபாரத யுத்தத்திலே, அந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்திலே பாருங்கள், சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு ஸ்லோகம் இருக்கும் இல்லையா? பகவான் பம் பம்னு விமலன் மடுத்தூதிய சங்குலி, அதை கேட்ட போதே கௌரவர்களுடைய ஹிருதயங்கள் எல்லாம் சுக்குநூறாக பிளக்கப்பட்டன, பிளந்து போயினேங்கிறார். அப்ப அவர் எல்லாத்தையும் சாதிக்க வல்லவரா இருக்காரோ இல்லையோ? அந்த சங்கும் வில்லுமழ, ராமாவதார காலத்திலே பகவானுக்கு பெருமை சேர்த்ததான வில், பகவானாலே பெருமை பெற்றதான வில், எப்படி வேணும்னாலும் கொள்ளலாம். திசை வாழியழ, திசைகள் தோறும் எல்லாரும் மங்களாசாசனம் பண்றான்னு காட்டுறார். தண்டும் வாழுமழ, அதற்கு மேலே எம்பெருமானுடைய கதையும் நாந்தகமும் தோன்றவும். சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா என்று பரமேஸ்வர பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக அனுசந்தி தருளுவர். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னால், பகவான் எப்போதும் ஆயுதங்களை தாங்கி இருக்கானோ இல்லையோ, அந்த ஆயுதங்களை எதற்காக எம்பெருமான் தாங்கி இருக்கிறான் அப்படின்னால் அடியவர்களை காப்பதற்காகத்தான். நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசசே இன்னும் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எல்லாம் பக்தர்களுக்காகத்தான். அவருடைய ரூபமாகட்டும், அவருடைய ஆயுதமாகட்டும், அவருடைய உயர்ந்ததான தாமமாகட்டும், இருப்பிடமாகட்டும், எல்லாம் பக்தர்களுக்காகத்தான். அப்ப பக்தர்களை காப்பதுன்னு சொன்னா, ஒரு பக்தன் கூப்பிட்ட பிற்பாடு ஆயுதங்களை தேட ஒண்ணாதபடி, ஒரு பக்தன் கூப்பிட்ட பிற்பாடு ஆயுதங்களை தேடி எடுக்க ஒண்ணாதபடி முதல்லயே தயார் நிலையில இருக்காராம். எப்ப கூப்பிட்டாலும் அப்ப போய் நாம் நிச்சயமாக அனுகிரகித்து விட வேண்டும்ங்கிறதுக்காக தயாராக நிற்கிறாருங்கிறதையும் நினைவிலே கொள்க. திரிவிக்ரமாவதாரத்துக்கு முந்தையதான வாமனாவதாரம் முதற்கொண்டே அந்த சமயத்திலிருந்தே திருவாழியாழ்வான் காரியம் செய்து வருகிறான். இந்த திரிவிக்ரமாவதாரம்ங்கிறது வாமனாவதாரத்தினுடைய பிற்பகுதி இல்லையா? முதல்ல வாமனனா வந்தார், ஒரு குரலா இருநிலம் மூவடிமண் வேண்டி அப்படின்னு வாமனனா வந்தார், ஒரு குள்ளனாக வந்தார். அப்பவே திருவாழியாழ்வான் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான்ங்கிறார். அது எப்படி அப்படின்னால், வாமனமூர்த்தியினுடைய வடிவழக மகாபலி கண்டான், அவனுடைய மழலச் சொல்லையும் நன்னா கேட்டான். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, வாமனமூர்த்தி பிறக்கிற போதே 4 திருக்கரங்களோடே பிறந்தார். கண்ணனை போல சங்க சக்கர கதாபத்மங்களை எல்லாம் தாங்கிண்டுதான் வந்தார். அப்பவே அவருக்கு 5 வயசு. அப்பவே உபநயனம் ஆன பிற்பாடு அவர் கிளம்பிட்டார். கையில கமண்டலத்தை எல்லாம் தூக்கிண்டு ஒரு மான் தோலை போத்தின்னு வந்தார் இல்லையோ? அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கார். ரொம்ப அழகா பேசுறார். அந்த மழலை சொல் அதற்கு மணமகன் தான் மகாபலி. ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்ன அழகா பேசுறது இந்த குழந்தை,
பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டான். என்ன வேண்டுமானாலும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். மூவடி மண் கொடுன்னு அவர் கேட்டார். அவனும் கொடுப்பதற்கு எத்தனித்தான். அப்பதான் ஆச்சாரியனான சுக்கராச்சாரியர் அவர் பார்த்தார். இவனை பார்த்தா என்ன தெரியறது, இது சாதாரண குழவியாக நினையாதே, ஒரு சிறிய பிள்ளையாக நினையாதே, இவன் சர்வேஸ்வரன், இவன் தேவர்களுக்காக வேலை பார்க்கிறவன், அதற்காக தான் வந்திருக்கான், உன்னுடைய செல்வத்தை எல்லாம் பறித்து போக வந்தான், அதனால நீ இவனுக்கு ஒன்றும் தரக்கூடாது அப்படின்னு தானத்தை தடுக்கிறான். ஆனா அது மகாபலி கேட்கறதா இல்ல, சர்வேஸ்வரனே வந்து என்கிட்ட தானம் பெற்றுக்கிறான்னா எனக்கு அதோட பெரிய பாக்கியம் உண்டான்னு சொல்லிட்டு அவன் அதை தாரவார்த்து கொடுப்பதற்கு தத்தம் செய்ய புக. அப்ப என்ன பண்ணிட்டார் அவர் சுக்கராச்சாரியர், அந்த திருக்காவேரியில ஜலத்வாரம்னு இருக்கும் பாருங்க, தண்ணீர் வெளியில வந்து விழுவதற்காக ஒரு அழகான ஒரு அமைப்பு பண்ணியிருப்பான். சிங்கமுகமா இருக்கலாம், யாழியை போன்ற ஒரு தோற்றம் உடையதா இருக்கும். துதிக்க இராது, யாழினா துதிக்க இருக்கணும், அது இராது. பாக்குறதுக்கு அது அந்த வடிவத்துல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிங்கத்தினுடைய வடிவத்துல கூட இருக்கலாம். அதை கொண்டு வந்து அப்படியே அழகா தீர்த்தத்தை அப்படி சாய்ச்சோம்னு சொன்னா அந்த துவாரம் வழியா தீர்த்தம் வரதோ இல்லையோ, அதுக்குள்ளுக்குள்ள சின்ன சின்னதா சில அந்த ஓட்டைகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பான், துளைகள். அந்த துளைகளின் வாயிலாக அந்த தண்ணீர் புறப்பட்டு இந்த வாய் இருக்கு பாருங்க, இந்த கிண்டிங்கிற சாதாரணமா அந்த கிண்டியினுடைய வாயிலிருந்து அது வருதுன்னா அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து அந்த நீரானது சொரியும். இவர் என்ன பண்ணிட்டார் சுக்கராச்சாரியர், நான் எவ்வளவோ சொன்னேன், இவன் கேட்கறதா இல்ல, தேவர்களுக்காக வேலை செய்வதற்காகத்தான் சர்வேஸ்வரன் வந்திருக்கிறார், இதனால அசுர கூட்டத்துக்கு பேராபத்து விளையும் அப்படின்னு அவர் ஒரு வண்டா மாறினார். உள்ளுக்குள்ள போய் அடைச்சு விட்டார். தீர்த்தம் வெளியில வராதபடிக்கு அவர் அடைத்து கொண்டு விட்டார். பகவான் பார்த்தான், ஓஹோ நானா உப்பு போட்டுதான், உப்பு புளி எல்லாம் போட்டு தேக்கிற அளவு இல்லையோ, அதனால புளி அடைச்சுட்டு எடுத்து போல் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில பவித்திரம் ஜாத்தின்னு இருந்தார். அந்த துவாரத்துல ஒரு குத்து குத்தினார் பாருங்க, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ, அதனால ஒரு கண்ணை மட்டும் அவர் போக்கிட்டார் அப்படிங்கிறது சரித்திரம். மிக்க பெரும் புகழ் மாபலி வேள்வியில் தக்கதிதென்னு தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன். தக்கது இது அன்னென்னு, இது சரியானது இல்லைன்னு அவன் நினைச்சுட்டு இருந்தானோ இல்லையோ, கருதுமிடம் பொருது புனல் கை நின்ன சக்கரத்தன் என்கிறபடியே திருமால் விரும்பிய விடங்களில் விரும்பின வடிவம் கொண்டு செல்லும் தன்மையுடைய திருச்சக்கரம் அதுவே பவித்திரத்தின் வடிவத்துடன் நின்று சுக்கிரன் கண்ணை கலக்கியதாக நிர்வாகம் உண்டு. அதைத்தான் இங்கே நினைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஈட்டுல சாதிக்கிறார், ஆழியழ இவன் வளர்ந்தருளுகைக்கு கணிசித்தபடியைக் கண்டு தனியாக ஒண்ணாதென்னு பயப்பட்டு திருவாழியாழ்வான் ஒரு கையிலே ஏறினார். அழகா சொல்றார் பாருங்க, பெருமான் வளர ஆரம்பிக்க போறார், அது திருவாழியாழ்வானுக்கு தெரிஞ்சு போச்சான், பெரிய வடிவத்தை கொல்லப் போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரை தனியா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையிலே ஏறினார்ங்க. அவன் ஏற்றிக்கொண்டான்னு சொல்லல, இவர் ஏறினாருங்கிற. சங்கும் வில்லுமழ தங்களுக்குள்ளே தலைவனான ஒருவன் எழுந்து காரியம் செய்தால் மற்ற அனுச்சரர்கள் வாழாதிருக்க ஒண்ணுமோ. மற்ற ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தா நம்முடைய தலைவன் புறப்பட்டுட்டான் அப்படின்னா நாம சும்மா இருக்கிறதுங்கிறது ஆகாது, நாமும் எதேனும் செய்ய வேண்டும். அதனாலே திருவாழி எழுந்தது கண்டு சங்கும் வில்லும் எழுந்தன. இங்கே இளங்கை வலம்புரி நின்னார்ப்ப எரிகான் நடங்கார் ஒடுங்குவித்ததாழி விடங்காலும் தீவாயரவணமேல் தோன்னல் திசையளப்பான் பூவாரடி நிமிர்த்த போதுங்கிற பூதத்தாழ்வார் பாசுரம் அனுசந்தேயம். இத போல இதே சாயல்ல பூதத்தாழ்வாரும் பாடியிருக்கார். சுக்கிரன் கண்ணை திரும்பார் கிளறியும் மண்ணு நமுசியை வானில் சுழத்தியும் இப்படி எம்பெருமான் வெற்றி பெற்ற உலகங்களை அளக்கப்பெற்ற சந்தோஷ மிகுதியினால் திருச்சங்காழ்வான் இடத்திருக்கையில் இருந்து கொண்டு பகைவர் அஞ்சி நடுங்கும்படி பெருமுழக்கம் செய்தான். எஸ்மின் அபூரியம் ஒரு அழகான ஒரு பிரமாணமே உண்டு. பாஞ்சஜன்ய ஆழ்வானை பத்தி திருப்பாவ வியாக்கியானத்துல சேவித்த ஞாபகம். அதுல என்ன சொல்றா, எம்பெருமான் எப்போதெல்லாம் சங்கநாதத்தை பண்றாரோ அப்ப பிரம்மா சத்தியலோகத்துல இருக்கிறவர் அவர் ஏதோ பூகம்பம் வந்துருத்தோன்னு பயப்படுறாராம். பரமசிவனார் அச்சத்தாலே திரிசூலத்தையே விட்டு விடுகிறாராம். மூவுலகங்களும் நடுங்குமா. சுவாமி இத்தனை பேராபத்தை விளக்கக்கூடியதா அதுன்னா, ஆனா பக்தர்களுக்கு அது ரொம்ப மதுரமான துவனியா இருக்குமா, அதுக்கு ரொம்ப ஆனந்திப்பர்கள் பக்தர்கள் அப்படிங்கிறார். அதனால பெருமுழக்கம் செய்தனன். திருவாழியாழ்வான் வலத்திருக்கையில் இருந்து கொண்டு சத்ருக்கள் மண்ணுண்ணும்படி பெருஞ்சுடர் விட்டு ஜுவலித்தான். அவனுடைய அந்த ஒளி வெள்ளம்னு சொல்றோமே, அந்த ஒளி மிகுதியான ஒளி, அதிலேயே தீயவர்கள் எல்லாம் பொசுங்கும்படியான வைபவம். திசை வாழி அழ திசைகள் தோறும் அனுகூலருடைய வாழி வாழி என்கிற மங்களாசாசன துவனி கிளர்ந்ததாயித்து. வாழின்னு சொல்லுங்கோ, பல்லாண்டுன்னு சொல்லுங்கோ, தோற்றோம்னு சொல்லுங்கோ,
போற்றின்னு சொல்லுங்கோ, ஜிதம் தேன்னு சொல்லுங்கோ, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு சொன்னா பரவாயில்லையா, உங்களுக்கு எது நினைவு இருக்கோ அதை சொல்லுங்க. எல்லாம் நினைவு இருந்தா எல்லாத்தையும் சொல்லலாம். ஜிதந்தே ஸ்தோத்திரம்ங்கிறது திருவாராதன சமயத்திலே அனுசந்திக்க வமையும் அனுசந்திக்க உரியது. ஜிதம் தே, ஏன் ஜிதம் தே ஸ்தோத்திரம்னு பேருனா, ஸ்தோத்திரம் ஜிதம் தேன்னு ஆரம்பிக்கிறது, ஜிதம் தே ஸ்தோத்திரம், உனக்கு வெற்றி உண்டாகட்டும், இதுதான் அர்த்தம். அப்ப தோற்றோம், வாழி, போற்றி, ஜிதம் தே, பல்லாண்டு, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்னு பார்த்துட்டோமா? எதை வேணும்னு சொல்லலாம். அப்ப திசைகள் தோறும் அனுகூலர் வாழி வாழிங்கிற அந்த மங்களாசாசன துவனி அது நன்ன கேட்கும்படி ஆயிற்று. இங்க ஈட்டு ஸ்ரீ சூக்தி காண்மென், அவனுக்கு என் வருகிறதோ வெண்ணாயிற்று, திவ்யாயுதங்கள் கிளறுகிறது, அவை தனக்கு என் வருகிறதோ வெண்ணு, வடிவாறு சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு விடுபவருக்கு விழுங்கும், அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு என்னா நிற்பர்களிரே. அழகா சொல்றாரு பாருங்க. இந்த திருவாழி திருச்சங்கு முதலான இந்த திவ்யாயுதங்கள் எல்லாம் பகவான் பெரிய காரியம் பண்ண போறார். அவருக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு கொடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கூட போவோம், அவனை காப்பதற்காக நாம் போவோம் என்று அவைகள் புறப்பட்டன. பகவானை காப்பாத்துறதுதான் இவர்களுடைய நோக்கம். கோலார்ந்த நெடுஞ்சார்ந்தம் கூனல் சங்கம், கொலையாழி கொடுந்தண்டு கொத்த உள்வாள், காலார்ந்த கரிக்கருடன் என்னும் வெண்ணை கடும்பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்பன்னு பாசனம் இருக்கும் இல்லையோ, இவெல்லாம் சேர்ந்து பகவானை காப்பாத்தின்னு இருக்கா. அதனால இந்த திருவாழி திருச்செங்கல்ல புறப்பட்டது எதுக்காகனா, பகவான் தனியா போறாரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவரை காப்பாத்துறதுக்கு போனா, இங்க பல்லாண்டு பாடுறவா என்ன பண்றா, காப்பாத்த போனவாளுக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுறா. எப்பெருமானுக்கு என் வருகிறதோ அப்படின்னு திருவாழி திருச்சங்கு அவர்கள் எல்லாம் பயப்படுறா. அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துடுமோன்னுட்டு சுடராழி பல்லாண்டு, அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டேன்னு இவெல்லாம் பாடுறாள் இல்லையோ, நின் கையில் வேல் போத்தி என்று வேல் தனக்கும் பரிய வேண்டி இருக்குமிரே. அவர் கையில பிடிச்சிட்டு இருக்கிற ஆயுதத்துக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடும்படியாகத்தானே அமைந்திருக்கிறது. தண்டும் வாழுமிழ பஞ்சாயுதங்களினுடையவும் எழுச்சியை சொல்ல நினைத்த ஆழ்வார் முன்னம் ஆழியழச் சங்கம் வில்லுமிழ என்று 3 ஆயுதங்களின் எழுச்சியை சொல்லி இப்போது மற்ற 2 ஆயுதங்களின் எழுச்சியை சொல்லுகிறார். முதல்ல ஆழி, சங்கு, வில்லு இதெல்லாம் சொல்லிட்டாரு இல்லையோ. இப்ப தண்டும் வாழுமிழ அப்படின்னு சொல்றார். இடையில் திசைவாழியழ என்றதனால் அந்த திவ்யாயுதங்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணுவார் உளர் என்று சொன்னதாயித்து. நடுவுல திசைவாழின்னு சொன்னதுனால என்ன அர்த்தம்னால், அந்த திவ்யாயுதங்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணுவார் உளர் பண்றவா இருக்கா அப்படின்னு சொன்னதாயித்து. அண்டம் மோழையழ தாழ்வின்னி வளர்ந்தபடியாலே அண்ட கபாலம் பிளந்து ஆவரண ஜலம் குமிழி கிளம்பும்படியாக என்றபடி. எத்தனை ஆச்சரியமா வளர்ந்திருக்காரு பெருமை. விம்ம வளர்ந்தவனேன்னு சொல்லுமா போலே ரொம்ப பெரிய உருவத்தை கொண்டார். தன்னுடைய வளர்ச்சிக்கு அண்டாந்தராளம் இடம் பேராமையாலே விம்மி அண்டவித்தி பிளந்து ஆவரண ஜலம் உள்ளே வந்து புகும்படியாக வெண்கை. அவருடைய அந்த வளர்ச்சி இருக்கிறதே அதற்கு ஏதும் போதமாட்டேன் என்னாகிவிட்டது. அதனால அவர் அண்டத்தை எல்லாம் கடந்து அப்பால் மிக்க ரொம்ப தூரம் போயிருக்கு அந்த திருவடிகள் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்கிறார். முடி பாதமிழ, திருமுடியும் திருவடிகளும் ஒரு சேர எழ என்று இதனால் வளர்ந்தருளின சடக்கு சொன்னபடி அந்த மாதிரி வளர்ந்திருக்கார். திருமுடி பக்கத்திலேயே திருவடி இருக்கா போல தெரிகிறா போல வளர்ந்துட்டு போறாருன்னு சொன்னால், அது ஒரு சேர வளருமா போல இருக்கிறதுன்னு சொன்னால் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சின்னு தான் அந்த திருவிக்கிரமாவதாரத்தை நாம சொல்ல முடியும். வாசாமகோச்சரம், வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத வைபவம். முடிபாதமிழ ஊழியழ ஆசுர பிரகிருதியான மகாபலி அகங்கரித்திருந்த கொடிய காலம் தொலைந்து நல்லடி காலம் தோன்ற என்றபடி. ஆசுர குலத்திலே பிறந்தவன் தான்கிற அந்த அகங்காரம் அவனிடத்திலே மிக்கிருந்தது, அது அழிய பெற்றது, எம்பெருமானுடைய அருளாலே அழிய பெற்றது. அப்ப நல்லடி காலம் பிறந்து சொல்லியோ. ஊழி என்பது பொதுவாக காலத்தை சொல்லுவதானாலும் இங்கு பிரகரணம் நோக்கி விலட்சண காலம் என்று பொருள்படும். ஊழினா காலத்தை சொல்லும். இப்ப நல்ல காலம் எப்படி சொல்ல முடியும்னா, ஆழியழ வில்லும் சங்கம் வில்லுமிழன்னு எல்லாம் எழுந்து நல்ல காரியத்தை பண்ணிருக்கோம் இல்லையோ. பகவான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி மகாபலியை வெற்றி கொண்டு நல்லடி காலத்தை கொண்டு வந்தான்ங்கிறதுனாலே இது விலட்சண காலம்னு பொருள்படும். ஆக இங்கனேயாக அப்பன் உலகம் கொண்டவாறே மகோபகாரகனான சர்வேஸ்வரன் எத்தனை பெரிய உபகாரம் பண்றவர், அவர் உலகத்தை அளந்து கொண்டபடி என்ன ஈடுபடுகிறார். இது முதல் பாசுரம். 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சுழாய் மலை தேய்க்கு மொழி கடல் மாறு சுழன்னு அழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நானே. கிழையே என்ன விண்ணப்பித்திருந்தேன் நடிகேன். இவர் பகவானை போய் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவனை பத்தி பேசுறதுக்கும் பலம் இல்லாதவரா இவர் இருந்துட்டு இருக்கார். அதனால பகவான்
தன்னுடைய திவ்யமான சரித்திரங்களை எல்லாம் இவருக்கு காட்டி கொடுக்கிறார். அதெல்லாம் அப்படியே நேர நடக்கிறா போல பார்த்துட்டு இருக்கார். அதனால இவருக்கு பலம் ஏற்படக்கூடும்னு பகவான் எண்ணினான். அந்த சரித்திரங்களை பார்த்து ஒரு உற்சாகம்ங்கிறது இவருக்கு ஏற்பட்டது. அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த திருவாய்மொழி பிறந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். அதுல முதலிலே அந்த திருவிக்கிரம அவதாரம்ங்கிற அந்த அவதாரத்தை கொண்டாடி மகிழ்ந்தார். அடுத்தது பாருங்க, கடல் கடைந்தபடியை அனுசந்தித்து ஈடுபடுகிறார். எம்பெருமான் அமிர்தத்தை தேவர்களுக்கு பெற்றுத் தருவதற்காக செய்திருக்கக்கூடிய உயர்ந்த காரியம். அந்த சரித்திரத்தை அனுசந்தித்து ஈடுபடுகிறார். துர்வாச முனிவனுடைய சாபத்தாலே தேவர்களுடைய செல்வம் யாவும் தொலைந்து போயிருந்தது. அசுரர் வந்து பொருது அமரரை வெல்ல அமரர்கள் தோல்வியுற்றார்கள். அப்ப இந்திரன் தேவர்களோடு வந்து திருமாலை சரணமடைந்தான். பகவான் அபயம் அளித்து அவர் கட்டளையிட்டபடி அசுரர்களையும் துணை கொண்டு மந்தரமலையை மத்தாக நாட்டி வாசுகிங்கிற அந்த மகாநாகத்தை கடைக்கயிறாக பூட்டி பார்க்கடல் கடையப்பட்டது. எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சரித்திரம். அந்த சரித்திரத்தை தான் அனுசந்திக்கிறார். மகா நதிகள் எல்லாம் மலைகளில் நின்று பெருகி கடலில் வந்து சேருமே. அப்படி சேருவதற்காக ஆறுகள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனவாம். கடைகிற போது மலைகளிற்காட்டில் கடல் உயருகையாலே ஆறுகள் எதிர்வெள்ளம் கோத்து மலைகளை நோக்கியே திரும்பி ஓடுகிற ஓசை விலட்சணமாயிருந்ததென்னு முதலடியால் சொல்லுகிறது. ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழின்னு பாடியிருக்காரு இல்லையோ, அறவூறு சுலாய் மலை தேய்க்கு மொழின்னு பாடியிருக்கார். பெரிய பெரிய நதிகள் எல்லாம் மலைகளில் இருந்து பெருகு கடல்ல வந்து சேரும். மலையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. வந்து அது நதியாக பிரவகித்து அதுக்கு மேல கடல்ல வந்து சேரும். அப்படி கடல்ல சேருவதற்காக ஆறுகள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தன. இதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்ப கடைகிற போது மலைகளிற்காட்டில் கடல் உயருகையாலே அப்படி கடையிறச்சு அந்த மலை அப்படி கொந்தளிக்கும். அதாவது கடல் கொந்தளிக்கிறது இல்லையோ, அப்படி கொந்தளிக்கிறபடியினாலே அப்போது என்ன ஆச்சுன்னா மலைகளிற்காட்டில் கடல் உயருகையாலே அந்த கடலினுடைய அந்த நீர்மட்டம்ங்கிறது இருக்கே, அது கொந்தளித்து அலையெறிந்து மேலே வருகின்றபடியினாலே அந்த மலைகளை காட்டிலும் அது உயர்ந்து விட்டது. அதனால என்ன ஆச்சுன்னா ஆறுகள் எதிர்வெள்ளம் போத்து மலைகளை நோக்கியே திரும்பி ஓடுகிற ஓசை. மலையிலிருந்து புறப்பட்ட அந்த நதி வெள்ளமானது திரும்ப மலைகளுக்கே போகும்போது அதுல போய் இப்படி வேகமாக அரைகிற போது ஒரு ஒலி ஏற்படும் இல்லையோ, அந்த ஓசை விலட்சணமா இருந்ததுங்கிறார். அதைத்தான் எதிர்ந்தோடு மொழி அறவூறு சுலாய் மலை தேய்க்கு மொழின்னு சொல்லியிருக்கார். ஆறுகளானவை மலையை குறித்து எதிரிட்டோடுகிற போதை துவனியானது இவருக்கு செவிப்படுகிறபடி இவர் அதை கேட்கிறாராம். பாருங்க, நேரம் நடக்கிறா போல பகவான் அந்த கூர்மாவதாரத்தை காண்பிச்சிருக்கார் அப்படின்னால் அந்த சந்தர்ப்பத்துல இவர் அதை பார்த்துட்டு ஆஹா இப்படி நடந்திருக்கேன்னு நேரே பார்க்கிற அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார். இவருக்கு காலத்திரயத்தில் உள்ளதெல்லாம் தெரியும்படியிலே அவன் வெளிச்சிறப்பித்தது அத்தனை அனுகிரகத்தை பகவான் செய்திருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தாலே சொல்லப்படுகிறது. சாறுபட அப்பன் அமுதம் கொண்ட நான்னு தேவர்களுக்கு மகோத்சவம் உண்டாம்படியாக என் அப்பன் கடலை கடைந்து அமுதம் கொண்ட காலத்திலே சாறு உற்சவமும் சாரமும் சாறுபட நீர் போதாம்படி என்று 6000. அதாவது சாறுபட அப்பன் அமுதம் கொண்ட நான்னு தேவர்களுக்கு அந்த மகோத்சவம் உண்டாம்படியாக ரொம்ப ஆனந்தம் உண்டாம்படியாக அவர்களுக்கு அமுதம் கொண்ட நான்னு அமுதம் கொண்ட காலத்திலே கடல் கடைந்து அமுதம் கொண்ட காலத்திலே அப்போது என்ன நடந்ததுங்கிறத நமக்கு இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார். அடுத்த பாசுரம், நான் நிலவேழ் மண்ணும் தானத்தவே பின்னும் நான் நிலவேழ் மலை தானத்தவே பின்னும் நான் நிலவேழ் கடல் தானத்தவே அப்பன் முன்னி இடந்து எயித்தில் கொண்ட நாளே. திருவிக்கிரமாவதாரம் ஆச்சு. அடுத்தது அமுதங்கடைந்த வரலாறு சொல்லப்பட்டது. இப்ப மகாவராக மூர்த்தி ராக பெருமான் ஞானப்பிரான்னு கொண்டாடுறோமே, அவர் என்ன செய்தார்? மகாவராக மூர்த்தியாகி நிலத்தை இடந்தெடுத்த வரலாற்றை அனுசந்திக்கிறார் இப்பாட்டில். ரசாதலத்துல கிடந்தாள் பூமி பிராட்டி. அவளை பகவான் திருவயித்தாலே இடந்து எடுத்து அருளின போது சப்த தீபங்களும் சப்த குலபர்வதங்களும் சப்த சாகரங்களும் தம் தம் ஸ்தானங்களிலே நிச்சலமாயிருக்கும்படி எடுத்தருளினான். இதென்ன ஆச்சரியம் என்கிறார். தன ஆச்சரியமா செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். ஒரு வியாபாரத்தாலே செய்ததாயிராமல் ஸ்வ சங்கல்பத்தாலே ஆச்சரியமாக செய்த வித்தனை என்று ஈடுபடுகிறபடி அவருடைய சங்கல்பத்தாலேயே நம்முடைய இச்சையினாலேயே இதை செய்திருக்கிறார். இவன் பெரிய ஆணை தொழிலை செய்யா நிற்க செய்தேயும்
முன்பு போலே ஒரு குறையற உண்பார் உடுப்பாராய் செல்லுகிறபடி ஆதாரமானவன் கூட நிற்கையாலே இவத்துக்கு ஒரு குறைவாராதே என்ன ஈட்டு ஸ்ரீ சூக்தி. அதாவது ரசாதலத்துல இருந்த பூமியை பகவான் அவர் திருவையித்தாலே இடந்தெடுத்த போது இந்த சப்த தீபங்கள், சப்த குலபர்வதங்கள், சப்த சாகரங்கள் அதெல்லாம் அதகளோட இடத்துல இருந்து கொண்டு நிச்சலமாக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தன. இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பண்ணிருக்கார். இந்த அலுங்கல் குலுங்கல் எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு தூக்குல பால் எடுத்துன்னு நீங்க டூ வீலர்ல கிளம்பி போங்க, ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வாங்களேன், அதை சிந்தாம கொண்டு வர முடியுமான்னு சொன்னா அது ரொம்ப சிரமப்பட்டு அதுக்குன்னு பல யோசனை எல்லாம் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு அதுக்கு மேல போட்டு மூடி மூடியை போட்டு நன்னா மூடி இதெல்லாம் எதுக்கு இப்ப விவரிச்சுட்டு இருக்கேன்னு, இப்ப நம்ம ஊர்ல உலகளந்த பெருமாள் சன்னதின்னு உண்டு, திருவிக்கிரம பெருமாள் இங்கே எழுந்தருள் இருக்கிறார். அங்கே ரொம்ப வரப்பிரசாதியான ஊரகத்தான் சேவை சாதிக்கிறார். ஆதிசேஷ ரூபத்தோட பகவான் சேவை சாதிக்கிறார் இல்லையோ. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா அவருக்கு திருவஞ்சனம் உண்டு. திருவஞ்சன சேவைக்கு போறோம்னா விரும்பி போக மாட்டோம். இங்க இருந்து யாரு போனாலும் சரி ஒரு 1/2 லிட்டர் பாலாவது வாங்கிட்டு போய் பெருமானுக்கு திருவஞ்சனம் சமர்ப்பிக்கிறதுன்னு. அது இங்க இருந்து நாம சின்ன காஞ்சிபுரம் தேவபெருமான் சன்னதிக்கு பக்கத்துல இருந்து கிளம்பினோம்னு சொன்னா 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சன்னதி. டூ வீலர்ல எடுத்துன்னு போறோம்னா அது வாங்கிட்டு போனதே 1/2 லிட்டர் பால் அங்க போய் வச்சு 1/4 லிட்டர் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது தெளும்புறது இல்லையோ அதுல இருந்து, அதனால அந்த சிரமம் ஏற்படும். அதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து அதை அந்த மூடிக்கு மேல வச்சுட்டோம். இந்த மூடி என்ன இன்னும் அழுத்தமா மூடி அது என்ன பண்ணினாலும் கொஞ்சம் சிரமம் ஏற்படும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலை 3-4 கிலோமீட்டர் கொண்டு போறதுக்குள்ளேயே இத்தனை சிரமங்கள் ஏற்படுறதுன்னு சொன்னால் பகவான் பூமியை இடந்தெடுத்த காலத்திலே இந்த சப்த குலபர்வதங்கள் என்ன, அதுக்கு மேல என்னன்னு சொன்னார், சப்த தீபங்கள், சப்த சாகரங்கள் இதெல்லாம் அப்படியே தெளும்பாதா, இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இப்படியும் அப்படியுமா போயிருந்திருக்காதானால் ஒன்றும் ஆகல. இவர் பெரிய ஆணை தொழிலை செய்திருக்கிறார், ரட்சிக்கிற காரியத்தை இவர் செய்துட்டு இருக்கார். முன்பு போலே ஒரு குறையற உண்பாருடுப்பாராய் செல்லுகிறபடி எல்லாரும் அவ காரியத்தை சரியா பண்ணிட்டு இருந்தாங்கிறா போலே. ஏன்னா ஆதாரமானவன் கூட நிற்கையாலே, இவர் தானே ஆதாரம், அத்தனை பேருக்கும் ஆதாரமே கூட இப்படி நிற்கிறபடினாலே யாருக்கும் ஒரு குறையும் வரவில்லைங்கிறது அர்த்தம். அதுதான் இந்த அவதாரத்தை கொண்டாடி பேசுகிறார் இந்த பாசுரத்தாலே. அதுக்கு மேலே நாளுமெழ நில நீருமெழ விண்ணும் கோளுமெழ எரி காலுமெழ மலை தாழுமெழ சுடர் தானுமெழ அப்பன் ஊழியழ உலகமுண்ட ஊனே அப்படின்னு பாடுறார். மகா பிரளயத்திலே ரட்சித்தபடியை சொல்லுகிறார். மகா பிரளய காலத்திலே எப்படி ரட்சித்தார்னு சொல்றார். சாதாரணமா ஒரு காலத்தை எப்படி பகுப்பான்னா அது என்னன்னு சொல்றா, கலை என்னும், காஷ்டை என்னும், முகூர்த்தம் என்னும், நாழிகை என்னும், யாமம் என்னும், இரவென்னும், பகல் என்னும் இந்த காலப்பகுப்புகள் ஒன்றுமின்றியே. ஒரு நாள்னா இதெல்லாம் இருக்குன்னா பிரளய காலத்துல இதெல்லாம் ஒன்றும் இராது. கால வியவஸ்தைங்கிறது நிலைகுலைந்து போயிருக்கும், அதுதான் பிரளய காலம். அதைத்தான் நாளுமழைங்கிறார். கால நிபந்தனைக்கு காரணம் ஆதித்யனுடைய கதியே ஆதலால் பிரளயத்தில் அவ்வாதித்யன் இளனாகவே, இந்த சூரியன் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இந்த கால நியமங்கள்லாம் இங்க இருக்கு. சூரியனே இல்லைன்னா பிரளய காலத்துல அதுதான் நடக்கிறது. சூரியனே இல்லை, அதனால இந்த காலத்தாலே ஏற்படக்கூடிய இந்த கால வியவச்சேதங்களும் இல்லையாயினம் என்க அப்படிங்கிறது அர்த்தம். வீட்டுல சாதிக்கிறார். ஆண்டென்னும், மாசம் என்னும், நாள் என்னும், கலை என்னும், காஷ்டை என்னும் சொல்லுகிற இவையெல்லாம் ஆதித்யனுடைய, ஆதித்யன் சூரியன் அவருடைய இருப்பால தானே வருகிறது. அதனால இந்த ஆதித்யன் உள்ளே புக்கால் வரைய விழுங்கியாச்சுன்னு சொன்னா மற்றதெல்லாம் விழுங்கிறத பத்தி சொல்ல வேண்டுமா இப்போ? அப்ப பிரளய காலத்திலே பெருமான் என்ன செய்தான், யாவத்தையும் தன் உள்ளே கொண்டான். உலகமுண்ட ஊனே அப்படிங்கிறார் இல்லையோ. அப்படி சர்வேஸ்வரன் அத்தனையும் தன்னுள்ளே கொண்டான். அந்த சரித்திரத்தை தான் இவ்விடத்திலே அனுசந்திக்கிறார். பஞ்சபூதங்கள் என்ன, சகல குலாச்சலங்கள் என்ன, நட்சத்திர ஜோதிஷுக்கள் என்ன, இவை எல்லாம் உள்ளே புக உண்டருளினான் என்கிறது. அதனால பிரளய காலத்திலே அவர் ரட்சித்திருக்கிறபடியே அனுசந்திக்கிறார். அதுக்கு மேலே ஊனுடை மல்லர் படர்ந்த ஒலி, மன்னர் ஆணுடை சேனை நடுங்குமொலி, விண்ணுள் ஏழுடை தேவர் வெளிப்பட்ட ஒலி, அப்பன் காணுடை பாரதம் கையறை போழுதே அப்படிங்கிறார். கண்ணபெருமான் கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்துட்டார். பாரத போரை எப்படி நிர்வாகம் பண்ணினார் அந்த சதிரை பேசுகிறார். அந்த புகர், அந்த சதிர், அந்த பெருமை இருக்கிறது, அதை பேசுகிறார். மல்லர்கள் ஒருவரோடு ஒருவர் பொருது நெறிந்து விழுந்த ஓசை அப்போது வலிதாயிருந்தது. வீரபுருஷர்கள் நிறைந்த ராஜசேனைகளானவை கிருஷ்ணன் சாரதியாய் நிற்கிறான் என்று கேட்டவாறே உடல் குழம்பி கூப்பிட்ட ஒலி மிகுந்திருந்தது. கண்ணன் தான் சாரதியா இருக்கானா அப்படின்னா
அத்தனை பேரும் பயப்படுறான். அப்பவே குடல் குழம்பி கூப்பிட்ட ஒலி, இந்த பயத்தாலே ஏற்படுகின்ற ஒலி இருக்கிறதே, அது மிகுந்திருந்தது. விண்ணவர்கள் இந்த யுத்தத்தின் அதிசயம் காண்கைக்காக வெளிப்பட்டு நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிற முழக்கம், அவருடைய ஸ்தோத்திர கோஷம் அது விஞ்சி இருந்தது. இந்த கோஷங்கள் எல்லாம் நிரம்ப பெற்று பாரத போர் நடந்ததுங்கிறார். மல்லர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பொருது நெறிந்து விழுந்த ஓசை, முட்டி மோதிகிற அழுலியோ, அப்போது ஏற்படுகிற ஒலி என்ன? வீரபுருஷர்கள் நிறைந்த ராஜசேனை. இந்த ராஜசேனையில வீரபுருஷர்கள் பல பேர் இருக்கா. கண்ணன் சாரதியான் இருக்கிறான் குடல் குழம்பி அவர்கள் எல்லாம் அப்படியே கூப்பிட்ட ஒலி. ஐயோன்னு கத்திருப்பாள் இல்லையோ, அண்ணன் நிக்கிறா சாரதியா, என்ன நாம எங்க இருந்து ஜெயிக்கிறதுன்னு எதிரி சேனையில இருந்தவாள்லாம் கத்திருப்பா. இந்த பக்கத்துல இருக்கிறவங்களும் கண்ணன் இருக்கிறாங்கிற ஆரவாரத்தோட பெருமுழக்கம் செய்திருப்பார்கள். இந்த கோஷங்கள் எல்லாம் கேட்டது அப்படிங்கிற அத்தனையும் கேட்டது. ஆணுடை சேனை, பீஷ்மர் துரோணர் என்னும்படியான மகாபுருஷர்களை தலைவராக கொண்ட சேனையாதலால் ஆணுடை சேனை, ஆண்னு சொல்ல தகுந்தவர்களான பீஷ்மர் துரோணர் முதலானவர்கள் மகாபுருஷர்கள். அதனாலே கண்ணபிரான் யுத்தத்தில் ஒரு காரியமும் செய்யாமற் போனாலும், யுத்தத்துல அவர் என்ன பண்ணார்? கையில வில்ல எடுத்து சண்டை போட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் அவர் செய்யவே இல்லை. ஆனாலும் வெற்றி, அவர் பாண்டவர்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்தார் இல்லையோ வெற்றியை. அவர் இருக்கிறார்னு சொன்னாலே பாண்டவ பக்ஷபாதியாய் அவர் இருப்பதே காரணமாக அந்த சேனை அடங்கலும் கௌரவ சேனை நடுங்கும்படியாக ஆயிற்று அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம். காணுடை பாரதம், விரும்பி காண வேண்டும்படியான ஆசையை விளைக்க வல்ல பாரத போர் என்பது கருத்து. பார்க்கிறவானா தன் ஆசையோடு பார்த்தா கையறை பொழுது தொடங்கின காலத்தில் என்பது தேர்ந்த பொருள். கையுமணியும் வகுத்து அங்கோடிங்கோடுலாவி படபொருத்தி நீங்கள் இன்னபடி செய்ய கடவிகோள் நாங்கள் இன்னபடி செய்ய கடவோம் என்று கைதட்டி விட்ட போது என்பது ஈடு. அந்த இடத்துல தொடங்கின காலத்தில், யுத்தம் தொடங்கின காலத்திலே இன்னென்னபடி இன்னென்ன நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கைதட்டி விட்ட போது பொழுது மெலிந்த புன் செக்கரை. அடுத்த பாசனம் பாருங்கோ. வான் திசை சூழுமெழுந்து உதிர புனலா மலை கீழ்து பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரை கொல்லுமாறே அப்படின்னு பாசுரம். பிரகலாத ஆழ்வானுக்காக பகவான் இரணியனை வதைக்கும் போதுண்டான அதிசயத்தை கூறுவது இப்பாட்டு. நரசிம்மாவதாரத்தை இந்த பாசுரத்தாலே வர்ணிக்கிறார். இரணியன் பல வரங்களை பெற்றான். தேவர்களாலே மனிதர்களாலே எந்த உயிர்களாலும் தனக்கு நிச்சயமாக மரணம் ஏற்படக்கூடாது. பகல்ல கூடாது, ராத்திரியில கூடாது, வானத்துல கூடாது, பூமியில கூடாது, வீட்டுல கூடாது, உள்ள கூடாது, வெளியில கூடாது, எல்லாம் வேண்டாம் இல்லையோ. பிரம்மா பார்த்தார், இன்னைக்கு என்ன கடைசியில மரணம் இல்லா பெருவாழ்வு இவனுக்கு சித்தித்து விடும் போல் இருக்கிறதேன்னு நினைச்சார். கடைசியில ஒரு வார்த்தை சொன்னான், உம்மாலே படைக்கப்பட்ட எதொன்றாலும் எனக்கு மரணம் கூடாது. அப்ப என்ன சொல்லிட்டா? நல்லதாச்சு நினைச்சுண்டா, சொல்லல. என்னாலே படைக்கப்பட்டவைகளாலே ஏதும் உண்டாகாது, என்னை படைத்தவன் ஒருவன் உளன், அவன் நிச்சயமாக வருவான் என்று அவர் தேறி இருந்தார். அதனால்தான் கடைசியில ஒரு நாள் என்னாச்சு, ஒரு தூணை காண்பித்து ஒரு சாயங்கால வேளையில நீ சொல்லும் நாரணன் என்பான் எங்கே உளன் அப்படின்னு கேட்ட உடனே தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் எங்கு உளன் கண்ணன் இந்த குழந்தை சொல்லிடுத்து. உடனே இரணியன் இங்கு உளனோவென்று சொல்லி எதிரில் நின்ன தூணை அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழகி சிங்க உருவாயின்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ. அப்ப பகவான் வெளிப்பட்டான். அவனுடைய மார்பை பிளந்து அழித்திட்டு பிரகலாதனுக்கு அருள் செய்தான். சாயங்கால வேளை பொழுது மெலிந்த போது போனவாறே செக்கர் வானமிடுகிற வளவிலே ஆகாசமும் திக்குகளும் சூழக் கிளம்பி இரத்த வெள்ளமாம் படி ஆசிரித்த பக்ஷபாதியான நரசிம்மமூர்த்தியாய் அளவிறந்த துன்பத்தை விளைத்து இரணியாசுரனை கொன்ற விதமானது. அது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு மலையை கீழே இட்டு அதன் மேலே இருந்த அம்மலையை கீண்ட சிங்கம் போன்றிருந்தது. மலை கீழ்து பிளந்த சிங்கம் ஒத்தது அப்படிங்கிறார் இல்லையோ. சிங்கம் ஒத்ததால் காசன் பாடியிருக்காரு இல்லையோ. ஒரு மலைக்கு மேல சிங்கம் இருந்து கொண்டு அந்த மலையை கீண்டார் போலே இருந்தது. என்ன நரசிம்ம அவதாரத்தை அனுசந்திக்கிறார். அடுத்து பகவான் தன்னை ராமனாக அவருக்கு காட்டியிருக்கிறார். க்ஷமிக்கணும். அடி மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இன 100 பிணம் மலை போல் புரள கடல் 6 மடுத்து உதிர புனலா அப்பன் நீருபட இலங்கை சற்ற நேரே. பகவான் அப்பன் சுவாமியான ஸ்ரீ ராமபிரான் லங்காபுரி பஸ்மமாகும்படி துவம்சம் பண்ணின அந்த நேர்த்தி அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், எதிரெதிராக நிறைக்கப்பட்டு சப்திக்கிற சரங்களாலே, சரங்கள்னா பானங்கள், இனமினமாய் 100 ராட்சச பிணங்களானவை மலை மலையாக புரண்டு விழவும், இந்த கடல் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா இரத்த வெள்ளத்தாலே நிரம்பி ஆறுகளிலே எதிர்த்தோடும்படியாகவும் இருந்தது
அம்புகளை ரொம்ப அற்புதமாக அவன் வருஷித்திருக்கிறான். அந்த அம்புகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு எழுப்புகிற ஒலி அது திசையெங்கும் கேட்டது. அரக்கர் பிணங்களானவை 100 இனமினமாக மலை போலே புரண்டு வீழ்ந்தன. கடல் இரத்த வெள்ளத்தாலே நிரம்பி ஆறுகளிலே வரவிதிர்க்க நின்னது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இலங்கைங்கிறது சுடுகாடாகவே ஆகிவிட்டதுன்னு சொல்ல வேண்டும். அந்த சரித்திரத்தை அனுசந்தித்தார். அதற்கு மேலே நேரு சரிந்தான், கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேரு சரிந்தான், எரியும் அனலோன், பின்னும் நேர் சரிந்தான், முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிமானன் திந்தோள் கொண்டவன்றே. கண்ணனின் பெருமான், அந்த கண்ணனின் பெருமானுக்கு முதுகு காட்டி ஓடினவனான பாணாசுரன், பாணாசுரன் சொல்லுவார்கள், மானன்னு தமிழ்ல சொல்லுவார்கள், பாணாசுரன். கண்ணனுடைய திருப்பேரனாரான அனிருத்தாழ்வான். அந்த அனிருத்தாழ்வானை பாணாசுரனுடைய பெண் பிள்ளை ஆசைப்பட்டாள். அவளுக்கு உஷான்னு பெயர். அந்த உஷை என்பவள் அனிருத்தாழ்வானை விரும்பினாள். அந்த உஷையினுடைய தோழியான சித்திரலேகை அனிருத்தனை அவளிடத்திலே அழைத்து கொண்டு வந்து விட்டாள். துவாரகையில இந்த பிள்ளையை காணும்னு கண்ணன் தேடுறார். தாத்தாவாச்சே, பிள்ளை காணும்னா கூட விட்டுடுவார், பேரன் காணும்னு விடுவாரா? ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டார். உடனே சரி, இது பாணாசுரனுடைய பட்டினத்துல இருக்கிறாங்கிறது தெரிந்து கொண்டு அங்க போனார். பாணாசுரனுக்கு பரமசிவன் ஏற்கனவே வரம் கொடுத்திருக்கார், உனக்கு பிரச்சனைன்னா குடும்பத்தோட வந்து காப்பேன். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் புத்தவனே என்ன போத்திடமானன் மழை பொறுத்த தீர்த்தன். அமுதனார் ராமானுசும தந்தாதியில பாடுறார் இல்லையோ? நந்தின்யானந்த சூன்யே கலதி கணபதௌ வியாபுலே பாகுலே ஏ சண்டே சாக்கித்ய குஞ்சே பிரமத பரிஷதி பிராப்த வித்யாம் பிரமாதம் உச்சித்யாஜோ பலிஷ்டம் பலிஜபுஜோனம் யோததாவாதி விக்ஷோஹோ விக்ஷாம் தத்ராண ரூபாம் சபவத குசலம் கிருஷ்ணஹேதி க்ஷிணோது என்ன சுதர்சன சதகத்துல ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். குருநாராயணஜியர் சொல்ற, பாணாசுரனை உசுரோட விட்டது பெருமாள்னு தான் சொல்லிட்டு இருக்கா, அப்படி இல்லை சுதர்சன ஆழ்வான் தான் விட்டாருங்கிறார். என்ன சுதர்சன ஆழ்வானை கண்ட்ரோல் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசியில் அவர் போனா போ, பொழைச்சு போ அப்படின்னு விட்டுட்டாருன்றா போலே 4 கரங்களோட பாணன் விடுவிக்கப்பட்டான்ங்கிற அந்த சரித்திரம் இருக்கே, அந்த சரித்திரத்தை தான் இந்த பாசுரத்தாலே அவர் அனுசந்திக்கிறார். எல்லாரும் ஓடி போனார்கள். பெருமானுக்கு எதிரிலே வந்த அத்தனை தேவர்களும் முதுகிட்டு புறமுதுகிட்டு ஓடி போனார்கள். அதைத்தான் நேரு சரிந்தான் கண்டீர்னுட்டு இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அன்று மண்ணீர் எரிகால் வெண்மலை முதல் அன்னு சுடர் 2 பிறவும் பின்னும் அன்னு மழையுயிர் தேவும் மத்தும் அப்பன் அன்னு முதல் உலகம் செய்ததுமே அப்படிங்கிறது அடுத்ததான பாசுரம். இந்த பாசுரத்தால என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, 2 நிர்வாகம் காட்டுறா. ஆதி சிருஷ்டியை சொல்லுகிறதாக ஒரு நிர்வாகம். ஆதி சிருஷ்டி ஆரம்ப காலத்துல அவர் பண்ணியிருக்கக்கூடிய சிருஷ்டி. அடுத்தது என்ன சொல்றா, கீழே பாணாசுரனை வெற்றி கொண்ட விற்த்தாந்தம் சொல்லி இருக்கிறதுனாலே மேற்பாட்டிலும் கிருஷ்ணாவதார சரித்திரம் ஒன்று சொல்லி இருப்பதாக, அடுத்த பாட்டிலும் கிருஷ்ணாவதார சரித்திரம் சொல்லி இருக்கிறதுனாலே இப்பாட்டையும் கீழ்ப்பாட்டோடைய சேஷமாக்கி இந்த பாட்டை கீழ்ப்பாட்டோடையே சேர்த்து பாணாசுரனுடைய செருக்கை அடக்கினம் என்றுதான் ஜகத்து உண்டாயித்துன்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த உலகம் இருப்பதாக எப்போது சொல்லப்பட்டதாக ஆச்சுன்னா பாணாசுரனுடைய கர்வம் தொலைந்த வன்று அப்படின்னு நிர்வாகம் அப்படிங்கிறார். இப்ப பாருங்க, பஞ்சபூதங்களையும் மலைகள் முதலானவற்றையும் படைத்ததும் அந்த க்ஷணத்திலேயாம், ஒரு க்ஷணத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கார். சந்திரன் சூரியனாகிற 2 சுடற்பொருள்களையும் மத்துமுள்ள நட்சத்திராதி தேஜஸ் பதார்த்தங்களையும் உண்டாக்கினதும் அந்த க்ஷணத்திலேயேயாம். அதுக்கு மேலே மேகங்களையும் மழையினால் பிழைக்கும் உயிர்களையும் மழைக்கு கடவர்களான தேவர்களையும் மத்துமுள்ள திரியஸ்தாவரங்களையும் உண்டாக்கினதும் அந்த க்ஷணத்திலே. 2 வகையான நிர்வாகம்னு பார்த்தோம் இல்லையோ? ஆதி சிருஷ்டிய பகவான் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்றதா ஒரு பட்சம். இன்னொரு நிர்வாகம் என்னன்னா, இந்த பாணாசுரனுடைய கர்வத்தை பெருமான் ஒழித்து அவனை வெற்றி கொண்டு மிக விளங்கி நின்னான் இல்லையோ? அப்ப என்ன தோற்றுகிறதுன்னா, அப்பத்தான் இந்த பஞ்சபூதங்களோ மலைகளோ இதெல்லாம் உண்டாச்சு போல் இருக்கு. சந்திர சூரியர்கள் அப்போதான் உண்டானார்கள். அதற்கு மேலே மழையினால் பிழைக்கும் உயிர்கள் என்ன, மழையை நமக்கு கொடுக்க கடவர்களான தேவர்கள் என்ன, எல்லா திரிய ஸ்தாவரங்கள் மற்றும் உண்டான என்னென்ன உண்டோ இது எல்லாமே அப்போதுதான் உண்டாச்சுது என்று சொல்லும்படியான நிலைமையை அடைந்தது அப்படின்றது ஒரு நிர்வாகம். 2ஐயும் சுருக்கமாக விண்ணப்பித்தேன். அதுக்கு மேல அடுத்த பாசுரம். மேய் நிறை கீழ்புக மாபுரள சுனை வாய் நிற நீர் பிளிரி சொரிய இன ஆநிறை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்னமெடுத்தானே. திருவாய்ப்பாடியில் ஆயர்கள் இந்திரனுக்கு என்ன ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடை செய்ய மந்திர விதியில் பூசணை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்துன்னு பாசுரம் இருக்கோ இல்லையோ? இந்திரனுக்குன்னு வருஷா வருஷம் எடுக்கிற விழா,
அதை கண்ணன் தடுத்துட்டார். இந்த மலை தான் நமக்கு எல்லாம் கொடுக்கறது, இந்த மலைக்கு தான் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டார். பகவான் தானே ஒரு தேவதா ரூபம் கொண்டு அந்த மலைக்கு மேலே இருந்து கொண்டு மொத்தத்தையும் அவர் படைச்சதெல்லாம் அமுது செய்து விட்டார். அவர் இந்திரனுக்கு கோபம், வசி கோபத்தினால் மேகங்களை ஏவி 7 நாள் விடாமழையை பெய்வித்தான். கண்ணபிரான் அப்ப என்ன பண்ணார், கோவர்தனகிரியை எடுத்து குடையாக தூக்கி இந்த கோக்களையும் கோவலரையும் காத்தருளினான். அதத்தான் அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சுங்கிறத இந்த பாட்டினால சொல்றார். மேய்கிற பசுக்களானவை கீழே ஒதுங்கும்படியாகவும் கீழது மேலதாக மலையை பிடிக்கையாலே, மலையை இப்படி நேர கீழே அப்படியே நம்ம பாக்குறா போலவே தூக்கி நிறுத்தினான்னு அர்த்தம் இல்லை, அது அப்படி தலைகீழா பிடிச்சு அப்படி பிடிச்சுட்டாராம் பெருமாள். அப்படி இருக்கிறபடியினாலே மிருகங்கள் புரண்டு விழும்படியாகும். இந்த மிருகங்கள்லாம் அப்படியே புரண்டு அதுல விழறதான். மலையில இருக்கக்கூடிய மிருகங்கள் சுனைகளினுடைய வாயளவும் நிறைந்த நீரானது பெரிய ஆரவாரத்தோடு சொரியும்படியாகும். அதுல நிறைய சுனைகள் தாரா விசேஷங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல இருந்து அந்த ஜலம் ரொம்ப ஆரவாரத்தோடே சொரிகின்றது. மிகவும் சமிருத்தமான திருவாய்ப்பாடியானது அங்கே அடங்கும்படியாகும். மொத்த திருவாய்ப்பாடியை அடங்கணும்னு சொன்னா எத்தனை பெரிய மலையாக இருக்கும். அந்த கண்ணபிரான் விநாசகேதுவான மழையை இங்கனம் தடுக்க கோவர்தன மலையை குடையாக தூக்கினான் அப்படின்ட்டு அதை அனுசந்திக்கிறார். கடைசி பாசுரம். குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்னி நின்ன சதகோபன் உரை செயல் நன்னி புனைந்த ஓர் 1000 இவை வெண்ணி தரும் 10 மேவி கற்பார்க்கே. பகவானுடைய விஜய பரம்பரைகளை தொடுத்த இந்த திருவாய்மொழியை திருவிக்கிரமாவதாரம்னு ஆரம்பிச்சார். இதுல அதுக்கு மேலே அமுதம் கொண்ட வரலாறு சொல்லப்பட்டது. அதற்கு மேலே நிருசிம்மாவதாரம் பேசப்பட்டது, வராகாவதாரம் பேசப்பட்டது, பல சரித்திரங்கள் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாத்தையும் பேசியிருக்காரோ இல்லையோ. இந்த திருவாய்மொழி ஓதவல்லவர்கள் எல்லா வகையான விஜயமும் பெறுவார்கள் என்று பயனுரைத்து தலை கட்டுகிறது. இந்த திருவாய்மொழியை அனுசந்திக்கிறவர்கள் அவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வெற்றியை பரிசாக பெறுவர்கள். குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்னி நின்ன சடகோபன் என்கிற சொல்லமைப்பை நோக்கி திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6000படியில் அருளி செய்கிறார். ஆழ்வார் தாமும் கோவர்தனத்தின் கீழே ஆயரோடே கூடி நின்னு என்று இந்த பாட்டு பாருங்க. குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்னி நின்ன சடகோபன் உரை செயல் இருக்கும் இல்லையோ. அப்ப எல்லாரும் நின்றுட்டு இருந்தாலும் கோபாலர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாலும் இல்லையோ, கூட ஆழ்வாரும் இருந்தாராம். தன்னையும் கொண்டு போய் அங்கே புகுத்தி கொண்டு விட்டார் ஆழ்வார் என்று குன்னமெடுத்த பிரானுடைய அடியார்கள் குன்னமெடுத்த காலத்திலும் உண்டு, பிற்காலத்திலும் உண்டு. குன்னமெடுத்த காலத்தில் அக்குன்னத்தின் கீழே ஒதுங்கி நின்றவர்களே அடியாராவர். அவர்களோடு ஒன்னு நின்ன சடகோபன் என்னால் கீழே பிள்ளான் உரைத்ததாக எடுத்து காட்டினதே பொருளாம். கீழே சொன்னனே அந்த அர்த்தம். பிற்காலத்தில் உள்ள அடியார்களை கொண்டு அர்த்தமருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பின்னாடி வந்தவாளை கொண்டு அர்த்தம் சொல்றார். கோவர்தனோத்தரணம் பண்ணின உபகாரகனான கிருஷ்ணன் திருவடிகளையே தஞ்சமாக நினைத்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே தம்மையும் அந்நியதமராக நினைத்திருந்த ஆழ்வார் அருளி செய்த விது. மலையை எடுத்தவன்னு மலை கீழே ஒதுங்கினவர்களைப் போலே சம்சாரத்துக்கு அஞ்சி கிருஷ்ணன் திருவடிகளிலே ஒதுங்கும் அவர்கள் வைஷ்ணவர்கள் அச்செயலுக்கு தோற்று அடிமை புக்கவராயித்து இவர் என்பது 24,000. பெருமானுடைய திருவடிகளே கதின்னு இருப்பாடு இல்லையோ. மழைக்கு பயந்து கோவர்தனத்தின் கீழே வந்தா போலே சம்சாரத்துக்கு பயந்து எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே வருகிறவரான வைஷ்ணவர்கள் சிவ வைஷ்ணவர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த செயலுக்கு தோற்று அடிமை புக்கவராயித்து இவர். அந்த அடியவர்களுக்கு அடிமை புக்கவராயித்து இவர். கீழே காட்டிய 2 நிர்வாகங்களுக்கும் பொதுவாக உள்ளது ஈடு. கோவர்தனோத்தரணம் பண்ணின நீர்மையிலும் அப்போதைய அழகிலும் ஈடுபட்டிருக்கும் அவர்களோட கூடி நின்று தாமும் பிரீத்தராய் பிரீத்திக்கு போக்கு வீடாக சொன்ன பாசுரமாயித்து என்பது ஈட்டு ஸ்ரீ சூக்தி. அழகா சொல்லிட்டார் பாருங்க. கோவர்தன உத்தாரணம் பண்ணின அந்த நீர்மை எத்தனை சௌசீல்யம் பெருமானுக்கு. அப்போதை அழகிலும் அந்த சந்தர்ப்பத்துல கண்ணெதிர காட்டுறாருள் ஆழ்வாருக்கு. அந்த அழகிலும் அதுல ஈடுபட்டிருக்கிறவர்கள் அப்போதைய அழகிலும் ஈடுபட்டிருக்கும் அவர்களோட கூடி நின்று, அதுல ஈடுபட்டவர்களா எத்தனை பேர் இருப்பார்கள், அவர்களோடு கூடி நின்று தாமும் பிரீத்தராய் பிரீத்திக்கு போக்கு வீடாக சொன்ன பாசுரமாயித்து இது. தாமும் பிரீத்தராய் ஆனந்தத்தை அடைந்தவராய் அந்த ஆனந்தத்திற்கு போக்கு வீடாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறதுங்கிறது ஈட்டு ஸ்ரீசூக்தி. வெண்ணி தரும் 10 மேவி கற்பார்க்கே என்ன ஆழ்வார் அருளிய பலஸ்ருதிக்கேற்ப இற்றைக்கும் இத்திருவாய்மொழியை ஜெயித்து விஜய சித்தி பெறுவது அனுபவ சித்தம். கடைசியில காட்டுறாரு பாருங்கோ. இப்பவும் இந்த திருவாய்மொழியை இந்த ஆழியழங்கிற பதிகத்தை எவ்வவர்கள் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றிங்கிறது உண்டு, சகல காரிய சித்திங்கிறது ஏற்படுங்கிறது அதை பலமுறைத்து தலை கட்டி இருக்கிறார் ஆழ்வார். இந்த உயர்ந்த பதிகம் இந்த அர்த்த விசேஷங்களை யதாமதி யதாசக்தி இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். குத்தம் குறைகளை பொறுத்தொழல் வேணும். கொஞ்சம் இருமலும் இருந்தபடினால நடுவுல அதிகப்படியான சிரமங்கள் கேட்பவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அதற்காக மன்னித்தருள் வேண்டுகிறேன்.
இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ ஜி எஸ் சுவாமியினுடைய திருவடியினை தாமரைகளுக்கும் எம்ஓபி சாரிட்டிஸ் நிர்வாகிகளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு புனக குத்தங்குறைகளை பொறுத்தவரை கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே புயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.